ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஷின்சான் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிழிச்சு போட்டுட்டு இருப்பாங்க எப்பயும் போல். அப்போ தான் ஷின்சான் வந்து ஏன் ஹீமா இப்படி பண்ணுறேன்னு சொல்லும் போது அவனுக்கு பிடிச்ச அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருவான். அதில் ஆக்ஷன் காமின் டவல் வேறு போட்டிருக்கோம். இதை உடனே அவங்க அம்மாட்ட போயிட்டு காமிப்பான், அம்மா இந்த ஆக்ஷன் காமின் டவலை கண்டிப்பாக வாங்கியே தாங்க, இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ தான் சொல்லுவான், இது பெட் ஷாப் ஷின்சான், நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லுவான். நான் வேணா பெட்டா மாறிடுவா, இங்கே பாருங்க டாகி மாதிரி இருக்கானா, டாகி மாதிரி இருக்கானா இல்லை பூனை மாதிரி மாறிடுவான்னு கேட்கும்போது அதுக்கெலாம் அவசியமே இல்லை, நம்மள்ட்ட தான் ஷீரோ இருக்கு, ஆனால் நான் ஷீரோ கேட்கணுமே ஷாம்பு வாங்கிட்டேன் அப்படின்னு மிச்சி சொல்லுவாங்க. அப்போ தான் ஷின்சான் சொல்லுவான், ஷீரோ நம்மள்ட்ட ஒரு காஸ்ட்லி ஷாம்பு கேட்குதுமா அப்படின்னு சொல்லும்போது, ஷீரோ கேட்குதா நீ கேட்குறியாங்கும் போது மிச்சி போயிட்டு இந்த ஷாம்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷின்சான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். ஹாப்பியான பிறகு நம்ம எப்போ போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் பார்த்துட்டு இருப்பான். ஷீரோவை கூட்டிகிட்டு கரெக்ட் டைமிங்க்கும் அங்கே போயிடுவான். வாங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம்லாம் பண்ணுவாங்க. அப்படியே ஷின்சான் உள்ற போயிடுவான். அங்கே ஒரு அக்கா வந்து கேட்பாங்க, தம்பி ஷாம்பு பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்கும்போது ஷின்சான் சொல்லுவான், நான் காலையில் ஷாம்பு போட்டு குளிச்சிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லுவான். தம்பி நான் உன் டாகிட்ட பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே கூப்பன் எடுக்கிற இடத்துக்கு வந்துடுவான். அக்கா இந்த ஆக்ஷன் காமின் எவ்வளோக்கா, ஃபஸ்ட்டு எடுங்க அப்படின்னு போயிட்டு அசால்ட்டாக கேட்டுட்டு இருப்பான். தம்பி இது கூப்பன் கிடச்சாதான்ப்பா வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு நீ உனக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வா, அதுக்கு கூப்பன் கிடைக்கும், அப்போ தான் இந்த ரெசிப்டை கொடுக்கலாம் அப்படிங்குவாங்க. அதுக்கப்புறம் ஷாம்பு செக்ஷனுக்கு வந்துடுவான். ஷாம்பு நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அங்கே தான் ஒரு அக்கா வருவாங்க. தம்பி ஷாம்பு வேணுமா அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் ஏதாச்சும் ஷாம்பு ரெக்கமெண்ட் பண்ணுங்கக்கான்னு சொல்லும் போது இவங்க ஒரு ஷாம்பு எடுத்து காமிப்பாங்க. இது சூப்பராக இருக்கும், ஸ்கின் நல்லாயிருக்கும் அப்படிங்குவாங்க டாகிக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெசிப்ட்டும் வாங்கிட்டு வந்துடுவான். வாங்கிட்டு இந்தாங்கக்கா ரெசிப்ட்டு, இப்போ கூப்பனை தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஷின்சானும் கூப்பனை பார்ப்பான். இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கூப்பன் சொல்லுங்கள் ஜெயிக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படிப்பா சொல்கிறது, நீனே ஒன்று எடுங்கும் போது ஷின்சான் பயந்துக்கிட்டே ஒன்று எடுப்பான். இதில் தான் ஆக்ஷன் காமி இருக்குன்னு சொல்லிட்டு எடுப்பான். எடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களும் பிரித்து பார்ப்பாங்க. பிரித்து பார்த்துட்டு இவன் அவுட் ஆகிடுவான். உனக்கு பாக்கெட் டிஷ்யூ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷின்சான் மனசொடைஞ்சு போயிடுவான். அக்கா ப்ளீஸ்க்கா இன்னொரு சான்ஸ் தாங்கக்கா, கண்டிப்பாக ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவான். அவங்களும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க தான் கடைசின்னு சொல்லிட்டு ஷின்சானும் நல்லா யோசிச்சு எடுப்பான். யோசிச்சு எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட ஒரு கூப்பன் கொடுப்பான். கூப்பனும் அவங்க பொறுமையாக பிரித்து பார்ப்பாங்க. ஷின்சான் பயந்துக்கிட்டே இருப்பான் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜெயிச்சிருவான். அவங்க மணியெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸே வின் பண்ணிவிடுவான் தலைவன். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான டாகி ஃபுட்டு கிடச்சிரு. ஷீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்ப்பேன், இதை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு போயிடுவான். இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, இதுக்கு போல் நீங்கள் ஆக்ஷன் காமெண்ட் டவல் தாங்க அப்படின்னு சொல்லும் போது, இது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா, இது ஜெயிக்கவே யாரும் ஜெயிச்சதில்லை, நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்குவாங்க. அப்போ தான் ஹீரோவும் கன்வின்ஸ் பண்ணோம். அப்போ தான் பக்கத்தில் ஒருத்தவர் ஆக்ஷன் காமெண்ட் டவல் வின் பண்ணிவிடுவார். அவர் போய்ட்டு நான் வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போங்க அப்படிங்கும்போது அவங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஷின்சான் ஆக்ஷன் காமெண்ட் டவலை நினச்சபடியே வாங்கிடுவான். அப்போ தான் போகிற வரது ஃபுல்லாக காமிச்சிட்டு இருப்பான். பார்த்தீங்களா நான் ஆக்ஷன் காமெண்ட் டவல் வின் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது மிச்சி வரும்போது கேபேஜ் வாங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் கேபேஜ் காசே இருக்காது, ஷீரோ திங்கிங் போட்டுட்ருக்கோம். அப்போ தான் ஷின்சான் வீசிக்கிட்டே வருவான். நல்ல வேலை கிடச்சிட்டு ஜாலின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அதில் சுற்றிட்டு இருக்கும்போது அந்த கவர் பார்த்தீங்கன்னா பறந்து போயிடும். ஷீரோ தட்டி விட்டு கேட்ச் ஷின்சான் பிடிக்கிற கேப் பார்த்தீங்கன்னா ஷாம்பு பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஷீரோ மேலே ஃபுல்லாக கொட்டிடும். ஷீரோ ஃபுல்லாக ஈரமாகிடும் அந்த ஷாம்புனால. ஷின்சான் ஐயோ இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் சாரி ஷீரோ, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பான். அதில் போயிட்டு குளிப்பாட்டும் போது நிறையா வரும் வேறு. அப்போ தான் ரொம்பவே ஈரமாக இருக்கும் ஷீரோ. அப்போ என்ன ஹீரோ அப்படியே உதறு அப்படிங்கும்போது உதறினாலும் தண்ணி அப்படியே இருக்கும். இவன்ட்டு இருந்த பாக்கெட் டிஷ்யூ ஃபுல்லாக யூஸ் பண்ணுவான், அதை துடைப்பான். அது துடைக்க பாக்கெட் டிஷ்யூ எல்லாமே காலியாகிடும். ஷீரோ ரொம்பவே ஈரமாக இருக்கும் அப்போவும் கூட. அப்போ தான் இதில் ஒரு டவல் இருந்தால் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவனோட டவல் எடுப்பான். இது எப்படி யூஸ் பண்ணுறது ஷீரோ அப்படின்னு சொல்லுவான். ஷீரோ ஒன்றுமே பண்ண முடியாமல் சோகமாக இருக்கும். ஷீரோ ஒரு கட்டத்தில் ரொம்பவே குளிராக இருக்கும். குளிர ஆரம்பிச்சிடும். ஷீரோ ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ ஷின்சான் எதையுமே யோசிக்காமல் அந்த டவலை பிரிச்சிருவான். அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப எமோஷ்னலாக சூப்பராக இருக்கும் அந்த மூமெண்ட்டு. ஷின்சானும் அதை எடுத்து துடைக்க ஆரம்பிச்சிருவான். ஷீரோவை காஞ்சிரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கேபேஜ் எங்கே ஷின்சான், இன்னும் சில்லறை இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கங்கும் போது, சரி ஷீரோ தாம்மா காஸ்ட்லி ஷாம்பு கேட்டுச்சு, உங்களை மாதிரியே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகலைஃபை போட்டு விட்ருவான். அதுக்கப்புறம் டவலும் காஞ்சிரும். அதோட இந்த எபிசோடும் ரொம்ப ஃபன்னாக முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.